குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ 6ஆம் வகுப்பு பருவம் 2ல் அலகு 1ல் எண்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன வீடியோவில் அறிமுகம் பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? ஏற்கனவே சொன்ன மாதிரி பகா மற்றும் பகு எண்கள், அதாவது பிரைம் அண்ட் காம்போசைட் நம்பர்ஸ். பகா எண்ணா பிரைம் நம்பர்ஸ், பகு எண்கள்னா காம்போசைட் நம்பர்ஸ். பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பகா எண் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதாவது பிரைம் நம்பர்ஸ். பகா எண்ணா என்ன அப்படின்னா, நம்ம ஒன்னை விட அதிகமான ஓர் இயல் எண்ணானது 1 மற்றும் அதே எண்ணை மட்டும் காரணிகளாக பெற்றிருப்பேன். அதாவது ஒரு நம்பர் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த நம்பருக்கு 1ஆம் நம்பரும் அதே எண்ணு மட்டுமே காரணியா இருக்கும், மற்ற எந்த நம்பரும் காரணியா இருக்காது. காரணியா இருக்காதுன்னா எந்த நம்பரும் மீதியின்றி வகுக்காது. அந்த மாதிரி எண்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் பகா எண்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பகு எண்கள். இப்ப 13 ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், இது 13 வந்து என்ன பகா எண். காரணம் என்னன்னா, இது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 வகுக்கும் அதே நம்பர் வகுக்கும், வேற எந்த நம்பரும் வகுக்காது. அந்த மாதிரி நண்பர்கள் எல்லாமே என்ன சொல்றாங்க? பிரைம் நம்பர்ஸ், அதாவது பகா எண் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே இதுல பகு எண் காம்போசைட் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2ற்கு மேற்பட்ட காரணிகளை பெற்றிருப்பேன். 2க்கு மேல, அதாவது 1 அந்த நம்பரை தவிர வேற ஏதாவது காரணிகள் இருந்துச்சுனாலே அது என்ன அப்படின்னு சொல்றோம்? பகு எண், காம்போசைட் நம்பர்ஸ் சொல்லிடுறோம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க 15, 70 கொடுத்துருக்காங்க. இந்த 2 நம்பரும் காரணி. 15 பாத்தீங்கன்னா 1 வகுக்கும், 3 வகுக்கும், 5 வகுக்கும், வேற எந்த நம்பர் வகுக்காதீங்க. 3 காரணி வந்துருச்சு. சோ இது வந்து என்ன எண்? பகு எண் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடலாம்? ஈஸியா சொல்லிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னா பர்ஃபெக்ட் நம்பர்ஸ், அதாவது செவ்விய எண் ஒன்னு அறிமுகப்படுத்துறாங்க. இந்த செவ்விய எண் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓர் எண்ணின் அந்த எண்ணை தவிர்த்த மற்ற காரணிகளின் கூடுதலானது அதே எண்ணை தருமெனில் அது செவ்விய எண் அல்லது நிறைவு எண் எனப்படும். அது என்ன அப்படின்னா பார்ப்போம். பாத்தீங்கன்னா இப்ப செவ்விய எண் பார்க்கணும். இப்போ 6ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இந்த 6 நம்பர் செவ்விய எண்ணா இல்லையா அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது முதல்ல என்ன பண்ணணும்னா, ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு காரணியை கண்டுபிடிக்கணும். 6ன் காரணி என்ன வரும்? 1 வகுக்கும். அடுத்த 6 வந்து எது வகுக்கும்? 2 வகுக்கும். 1 2 3 6. அடுத்த 6 எது வகுக்கும்? 3 வகுக்கும். வேற 6 எதுவுமே வகுக்காது. 6 வந்து வேற எதுவுமே வகுக்காது. எது வகுக்கும்னா 6ஆம் நம்பர் வகுக்கும். சோ இது 3 தான் காரணி. 6ன் காரணிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன வரும்? 6ன் காரணிகள் என்ன? 1 2 3 6. இந்த மாதிரி ஒரு நம்பருக்கு காரணி கண்டுபிடிச்சிட்டு அதே எண் இருக்கு பத்தி 6க்கு இந்த இடத்துல இதை மட்டும் விட்டுறணும். இந்த எண்ணை தவிர்த்து, அதே எண்ணை தவிர்த்து மற்ற எண்ணெல்லாம் கூட்டணுமா? மற்ற எண்ணெல்லாம் கூட்டினா என்ன வருதா? 2 1 3 3 3 6 வந்துருச்சா? இந்த மாதிரி ஒரு நம்பருக்கு காரணி கண்டுபிடிச்சு அந்த எண்ணை தூக்கிட்டு மற்ற இருக்கக்கூடிய நம்பரை கூட்டினோம்னா அதே எண் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்ன எண்? செவ்விய எண். இது மாதிரி வேற ஏதாவது நம்பர் வருதா என்னன்னு பார்க்கலாம். நீங்களே கண்டுபிடிச்சு பார்க்கலாம். அப்படி கண்டுபிடிச்சு பாத்தீங்கன்னா சாருக்கு நீங்க என்ன போட்டோஸ் போடுங்க. அடுத்து பார்க்க போறது என்ன பண்ணா இரட்டை பகா எண்கள், ட்வின் பிரைம்ஸ். அதான் என்ன இரட்டை பகா எண்கள்லாம் என்ன அப்படின்னா, ஒரு சோடி பகா எண்களின் வேறுபாடு 2 எனில், பகா எண்களை ஒரு சோடி எடுத்துக்கணும். ஒரு ஜோடி எடுத்துக்கிட்டு அதோட வேறுபாடு 2 வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது? ட்வின் பிரைம்ஸ், அதாவது இரட்டை பகா எண்கள். ரொம்ப சிம்பிள். பகா எண்கள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியணும், 100 வரைக்கும் உள்ள எண்கள் நம்மளுக்கு தெரியணும். அது இப்போதைக்கு இந்த பாருங்க இருக்குல்ல, எரட்டோஸ்தனி சலடைன்னு சொல்லி ஒரு சலடை உங்க புக்ல 6ஆம் பக்கத்துல கொடுத்துருக்காங்க, 1ல இருந்து 100 வரையும். அதாவது அவங்க ரோஸ் கலர்ல ரவுண்ட் பண்ணிருக்காங்கல்ல, அது பூராமே என்ன எண் அப்படின்னா பகா எண். அடிச்சிருக்காங்க பாத்தீங்களா, அது பூரா பகு எண். இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. பகா எண் பகு எண் பார்க்கும்போது இதுல நீங்க பாத்துக்கலாம். இந்த எரட்டோஸ்தனி சலடை எப்படி போடணும் அப்படிங்கறத நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். இதை மட்டும் தனியா சொல்றேன் உங்களுக்கு. சோ இந்த எரட்டோஸ்தனி சலடையில இந்த ரோஸ் கலர்ல ரவுண்ட் பண்ணிருக்கிறது எல்லாமே பகா எண், அதை அடிச்சிருக்கிறது எல்லாமே பகு எண். அதை வச்சுட்டு நம்ம கணக்குல என்ன பண்ணிக்கலாம், அந்த இதுல போட்டுக்கலாம். கொஞ்சம் பிராக்டிஸ் ஆகிற வரையும் நம்ம மனப்பாடம் பண்ணியாச்சுன்னா அப்புறம் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இதை நான் அடுத்த வீடியோல சொல்றேன். இப்ப இரட்டை பகா எண்களை என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு ஜோடி எடுத்துக்கணும். அந்த ஜோடியுள்ள வேறுபாடு வந்து 2 இருந்துச்சுன்னா அது என்னது? இரட்டை பகா எண்கள். இப்ப இங்க 2 ஜோடி எடுத்திருக்காங்க பாருங்களேன், 5 7 இது ரெண்டுமே பகா எண். 17 19 ரெண்டுமே என்னது? பகா எண். இப்ப இந்த 5 7 17 19ஓட வேறுபாடு 2 வந்துச்சுன்னா அதான் இரட்டை பகா எண்கள்னு சொல்றாங்க. அதை இப்ப பாப்போம். இப்ப பாத்தீங்கன்னா 5 7 ஒரு ஜோடி எடுத்துக்கிறேன். நம்ம தான் எடுக்கணும். எப்படி எடுத்தீங்கன்னு கேட்க கூடாது. பகா எண்கள் நம்மளா ஒரு ஜோடி தேடி கண்டுபிடிக்கணும். எப்படி மாட்டீங்க? வேறுபாடு அப்படிங்கிற வச்சுக்கோங்க, 7ல இருந்து 5 கழிச்சா என்ன வருது? 2 வருது. வேறுபாடு 2 வந்துருச்சு. அப்ப இது வந்து என்னது? இரட்டை பகா எண்கள். என்ன எண்கள்? இரட்டை பகா எண்கள். இப்ப இங்க ஒரு நானா ஒரு நம்பர் எடுத்துருக்கீங்க, 17 19 எடுத்துருக்கீங்க. இதோட வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டா 19ல இருந்து 17 கழிச்சு என்ன வருது? 2 வருது. அப்ப 2 வந்தா அதான் என்னது? இரட்டை பகா எண்கள். இது மாதிரி நீங்க அந்த 100க்குள்ள வேற ஏதாவது இரட்டை பகா எண்கள் ஜோடி இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சு நீங்க என்ன பண்ணலாம்? எனக்கு போட்டோஸ் போடலாம். இங்க உங்களுக்கு தெரியுமா ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்க.
2 இருந்துச்சுன்னா அது இரட்டை பகா எண்கள். அந்த மாதிரி 3 இருக்கா, 3 ஜோடி கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா பகா எண்கள்ல எத்தனை பகா எண்கள், நிறைய பகா எண்கள் இருக்கு. அந்த பகா எண்கள்ல ஒரே ஒரு ஜோடி மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு பகா 3 தொகுதி அமைக்க முடியும். அதனாலதான் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஒரே பகா 3 தொகுதி. எப்படி ஒரே பகா 3 தொகுதி. இந்த ஒரு ஜோடி போட்டிருக்காங்க பாருங்க, 3 5 7. அதாவது எதை எப்படி 2 இருந்தா வேறுபாடு 2 வருது, அதே மாதிரி 3 எடுத்துக்கணும். இது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் வாங்க. இப்போ ஒரே பகா 3 தொகுதி ஒரு ஜோடி தான் இருக்கு. 3 நம்பர் இருக்கணும், எல்லாத்துக்கும் வேறுபாடு 2 இருக்கணும். இப்ப 5ல 3 வச்சுனா எவ்வளவு வேறுபாடு 2. அதே மாதிரி 7ல 5 வச்சுனா வேறுபாடு என்ன வருது 2. அப்ப 2க்குமே வேறுபாடு 2. சோ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஒரே பகா 3 தொகுதி அப்படின்னு சொல்றோம். நீங்க இதுல வந்து ஒரே பகா 3 தொகுதி வந்து என்ன சொல்லிருக்காங்க, ஒரே ஒரு ஜோடி தான் அமையும், வேற ஜோடியே அமையாதுன்னு சொல்லிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது திறமைகள் இருந்துட்டு நீங்க என்ன பார்க்கலாம், கண்டுபிடிச்சு பார்க்கலாம். ஏதாவது வேற நம்பர் இந்த மாதிரி ஒரே ஜோடியில அமையுதா, பகா எண்கள் அமையுதா அப்படின்னு பாருங்க. கண்டிப்பா இருக்காது. நீங்க சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு ஒரு பிராக்டிஸா கிடைக்கும். வேற ஏதாவது அமைக்க முடியுமா அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் புக்கில் உங்க பேரை போட்டுடலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு. அதாவது பகை எண்கள், பகா எண்கள்னா என்ன, அதுக்கப்புறம் அப்படியே செவ்விய எண்ணா என்ன, அதுக்கப்புறம் இரட்டை பகா எண்கள்னா என்ன, அதுக்கப்புறம் ஒரு பகா 3 தொகுதினா என்ன அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். இதெல்லாம் அப்புறம் உங்களுக்கு நான் போட்டோஸ் போடுறேன், நீங்க அதை பார்த்து உங்க கணக்கு நோட்ல என்ன எழுதிக்கிங்க. இப்ப நம்ம கணக்கு ஹோம்ஒர்க் போட போறோம். பயிற்சி 1.1ல இந்த இடத்துல 1ஆம் கணக்கு 2ஆம் கணக்கு ஹோம்ஒர்க் வாட்ச் பாருங்க. வாட்ச் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா கேளுங்க, எல்லாத்தையும் நானே சொல்லக்கூடாது. இந்த கணக்கு வாட்ச் பார்த்தாலே புரியும். இது கணக்குக்கு வந்து நீங்க எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி இருக்கக்கூடிய அந்த எரட்டோஸ்தனீஸ் அல்லது அப்ப இதுல வந்து 2ல வந்து சரியா தவறு இந்த கணக்கு ஹோம்ஒர்க் இந்த இருக்குல்ல, இந்த கணக்கு 2வது இது கணக்கு ஹோம்ஒர்க். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதுல ஹோம்ஒர்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கணக்குலாம் ஹோம்ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3ஆம் கணக்கு 6ஆம் கணக்கு டிக் பண்ணிருக்கேன்ல, இது 2 ஹோம்ஒர்க். 3 6 இதெல்லாம் வாட்ச் பாருங்க. வாட்ச் பார்த்துட்டு போடுங்க. 3 6 ஹோம்ஒர்க். நான் உங்களுக்கு நான் என்ன போட போறேன், சாரி 3 6 நான் போடுறேன். 4 5 7 ஹோம்ஒர்க். 4 5 7 ஹோம்ஒர்க். சரி ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க 4 5 7 நான் போடுறேன். முதல்ல 4ஆம் கணக்கு நான் போடுறேன் பாருங்க. 4ஆம் கணக்கு என்ன சொல்லிருக்காங்க, மிகச்சிறிய மற்றும் மிகப்பெரிய 3 இலக்க பகு எண்களை எழுதுக. மிகச்சிறிய மற்றும் மிகப்பெரிய 3 இலக்க பகு எண்களை எழுதுக. இந்த கணக்கு நான் போடுறேன். இங்க பாத்தீங்கன்னா அந்த கணக்குல வந்து மிகச்சிறிய மற்றும் மிகப்பெரிய 3 இலக்க பகை எண் கேட்டிருக்காங்க. 3 இலக்க எண்கள் பகை எண்கள் எல்லாம் தான் வரனால 3 இலக்க எண்கள் என்னென்ன இருக்கு, 100ல இருந்து 999 வரை. இது தெரியணும், இது தெரிஞ்சாதான் போட முடியும். 3 இலக்க எண்கள் 99 வரை 2 இலக்க எண்கள், 99க்கு அப்புறம் 100 வந்து 3 இலக்க எண்கள். அதே மாதிரி 999 வரை 3 இலக்க எண்கள். அதுக்கடுத்து என்ன வரும், 999க்கு அப்புறம் 1000 வரும். 1000 வந்து 4 இலக்க எண்ணா போயிடும். அப்ப இதுதான் கரெக்ட். 100 முதல் 999 வரை போட்டுறோம். இதுல அவங்க கேட்டது என்ன, மிகச்சிறிய 3 இலக்க பகு எண். பகை எண் எது வேணாலும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை. பகா எண்கள் தான் நம்ம கொஞ்சம் பழமும், பகை எண்களுக்கு ரொம்ப ஈஸியான கண்டுபிடிச்சிடலாம். அப்ப மிகச்சிறிய 3 இலக்க பகை எண் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 100. அதே மாதிரி மிகப்பெரிய 3 இலக்க பகை எண் என்னன்னு கேட்டீங்கன்னா 999. இது 2க்கு மேற்பட்ட காரணிகள் இருக்கும். அதாவது இது 1 தவிர மற்ற காரணிகள் இருக்கும். இதுக்கு 1 999 தவிர மற்ற காரணிகள் இருக்கும். 2க்கு மேற்பட்ட காரணிகள் இருக்கும். நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். சரிங்களா? இப்ப நீங்க செக் பண்ணி பாத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சோ இது கணக்கோட ஆன்சர் இதுதான், இந்த 4ஆம் கணக்கு. அடுத்து 5ஆம் கணக்கு போடுறேன் நானு. 5ஆம் கணக்கு பாருங்க. எவையேனும் 3 ஒற்றை இயலெண்களின் கூடுதலானது ஓர் ஒற்றை எண்ணாகும். இந்த கூற்றை ஒரு எடுத்துக்காட்டுடன் உறுதிப்படுத்துக. ஒரு கூற்று கொடுக்கறாங்க. 3 ஒற்றை இயலெண்களை கூட்டினோம்னா வரக்கூடிய ஆன்சர் ஒரு ஒற்றை எண். அதான் சரிங்களா? இந்த கூற்றை எடுத்துக்காட்டு உறுதி செய்யப்போம். நம்ம எடுத்துக்காட்டு போடணும், வாங்க பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா 3 ஒற்றை எண்கள், நீங்க சின்ன நம்பரவே எடுத்துக்குவோம். நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஒற்றை எண்கள்னா ஒற்றை எண்கள் 1 3 5 இது எல்லாமே ஒற்றை எண்கள். இதை கூட்டணும்னு வச்சுக்கோமே, கூடுதல் 1 + 3 + 5 கூட்டினா என்ன வரும், 3 1 4 4 5 9. இது என்ன எண், ஒற்றை எண். இது என்ன எண், ஒற்றை எண். சோ நம்ம என்ன பண்ணியாச்சு, இப்ப 9 என்பது ஒரு ஒற்றை எண். எனவே மேற்கண்ட கூற்று உறுதிப்படுத்தப்பட்டது அப்படின்னு எழுதினா போதும். சரிங்களா? இதுதான் இந்த கணக்கு, 5ஆம் கணக்கு இந்த கணக்கு. ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப 7ஆம் கணக்கு பாருங்க. ஒவ்வொரு ஒற்றை எண்ணும் பகா எண். ஒற்றை எண்ணை எல்லா ஒத்தப்பட எண்ணும் என்னங்கிறான், பகா எண் அப்படிங்கிறான் என்று உனது நண்பன் கூறுகிறான். அவனது கூற்றை தவறு என்பதை ஒரு எடுத்துக்காட்டுடன் மெய்ப்பிக்க. இதுக்கு வந்து நீங்க எரட்டோஸ்தனீஸ் சரடை மூலமா நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், பார்க்கலாம், செஸ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இப்ப நான் வந்து கணக்கு எப்படி போறேன்னு பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா
அவன் என்ன சொல்றான், ஒற்றை எண் பூராமே பகா எண் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்ப 15 அப்படிங்கிற ஒரு நம்பர் நான் எடுத்துக்கிறேன். 15ங்கிறது ஒற்றை எண். பகா எண் அப்படின்னு சொல்லியிருக்கான். நான் இதை பகு எண்ணு நிரூபிக்கிறேன். பகு எண்ணா என்னது, 2க்கு மேல காரணி இருக்கணும். இப்ப 15க்கு என்ன காரணி இருக்கும், 1 ஒரு காரணி, 15க்கு 2 வகுக்காது, 3 வகுக்கும், 5 15, 3 15 இருக்குல்ல, அப்ப 3 ஒரு காரணி, 15க்கு 4 வகுக்காது, 5 ஒரு காரணி. சோ அப்புறம் 15க்கு என்ன வகுக்கும், 15 ஒரு காரணி. இதுக்கு எத்தனை காரணி இருக்கு மொத்தம், இப்ப 4 காரணி இருக்கு. 4 காரணி வந்துட்டாலே அது என்ன எண், பகு எண். 4 காரணி வந்துட்டாலே 2க்கு மேல போயிட்டாலே அது என்ன எண், ஆக்சுவலா அது வந்து பகு எண். சோ நம்ம என்ன பண்ணிடலாம், 15 என்பது ஒற்றை எண், ஆனால் இது பகு எண். எனவே நண்பனின் கூற்று தவறு அப்படின்னு என்ன பண்ணிடலாம், எடுத்துடலாம். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 9 அப்படிங்கிறது ஒரு ஒற்றை எண், 25 அப்படிங்கிறது ஒரு ஒற்றை எண், 27 அப்படிங்கிறது ஒரு ஒற்றை எண், 35 இப்படி போய்கிட்டே இருக்கும். இது எல்லாமே ஒற்றை எண்கள், ஒத்தப்படை எண். ஆனா இது எல்லாமே பகு எண், பகா எண் கிடையாது. சோ நம்ம என்ன சொல்லிடலாம், ஒற்றை எண் பூராமே பகா எண் கிடையாது, ஒற்றை எண்கள்ல பகை எண்கள் இருக்கு அப்படின்னு நம்ம என்ன சொல்லிடலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். இப்போ 4, 5, 7 நான் போட்டுட்டேன். உனக்கு ஹோம்ஒர்க் வந்து 3, 6 சரிங்களா. இது ரெண்டுமே ஈஸி தான், புரிஞ்சா ஈஸியாக போட்டுடலாம். இது போட்டுட்டு எனக்கு நீங்க போட்டோஸ் போடுங்க. நம்ம அடுத்த வீடியோல மெயினா ஒரே இதுதான் பார்க்க போறோம், என்னது, எரட்டோஸ்தனி சல்லடை. இந்த எரட்டோஸ்தனி சல்லடை தான் ஒரு 100க்குள்ள இருக்கக்கூடிய பகை எண்கள் பகா எண்களை பத்தி நம்மளுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். இதை நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும். இது ஆனா எப்படி போறதுங்கிறத நான் சொல்லித்தரேன் அடுத்த வீடியோல.